بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் மிக வல்லவன் இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாவ. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தனும் கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் உத்தம தூதர் சர்மாக்க போதகர் மக்கத்துல் முக்கர்ரமாவிலே உதித்து மதீனத்துல் முனவ்வராவிலே மறைந்த எமக்கெல்லாம் என்றென்றும் எப்பொழுதும் தலைவராக இருக்கக்கூடிய உயிரினும் மேலான கண்மணியா முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னவரின் கிளையார்கள், தோழர்கள், தஆபீங்கள், தபா தாபீங்கள், அன்னவர்களை இறுதி நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் ஸலாத்தனும் கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எப்பொழுதும் உரித்தாவ. அல்ஹம்துலில்லாஹ். நாமெல்லாம் ஒரு கண்ணியமான மாதத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்துடைய பொருட்டை கொண்டு அத்துணை பேருடைய ஹலாலான ஹாஜத்துகள், நாட்ட தீட்டங்களை நிறைவேற்றி தருவானாக. நோய் இல்லாத வாழ்வை தருவானாக. நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை தந்தல் புரிவானாக. ஆமீன். அருமையானவர்களே, ரமலானுடைய பாதி நாட்களை கழித்தவர்களாக சரிபாதி பகுதியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரைக்கும் நாங்கள் செய்த நல்ல காரியங்கள், நல்ல அமல்களை, நாங்கள் நோற்ற நோன்புகளை பூர்ணமாக கபூல் செய்து இதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த நாட்களையும் ரமலானுடைய எஞ்சிய பகுதிகளையும் நல்ல முறையிலே கழித்து நல்ல அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, நாம் இருக்கக்கூடிய பகுதி மக்ஃபிரத்துக்குரிய ஒரு சிறப்பான முக்கியமான பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அதிகமாக பாவங்களை மன்னிக்கக்கூடிய, பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி மக்ஃபிரத்தை, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை வாரி வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எந்த அளவுக்கு விசாலமானதாக இருக்கின்றதோ அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பும் விசாலமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அருமறையாம் திருமறையிலே சொல்கின்ற பொழுது கஃபூருர் ரஹீம் என்ற வார்த்தையை அதிகமான இடங்களிலே சொல்லி தருவான். ஒரு இடத்திலே சொல்கின்ற பொழுது இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா மிகவும் மன்னிக்க கூடியவனாகவும் கிருபை இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் அருமறையாம் திருமறையிலே தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறான். இந்த வசனம் ஏராளமான இடங்களிலே பார்க்க முடியும். அல்லாஹ் மக்ஃபிரத்துடன் ரஹ்மத்தையும் சேர்த்து சொல்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானதோ, அல்லாஹ் ரஹ்மத்தை வாரி வழங்குகிறானோ அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் என்பது அதற்கும் எல்லை கிடையாது, விசாலமானது என்பதை குர்ஆன் ஹதீஸுகள் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு விதமாக மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது கடல் அளவு நிறைந்த மக்ஃபிரத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஒரு மனிதனை மன்னிப்பதற்காக நாடினால் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு விதமாக மன்னித்துக் கொண்டிருக்கிறான். ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் பார்த்தால் இஸ்லாம் 5 கடமைகளை அறிமுகப்படுத்துகிறது. 5 கடமைகள், முக்கியமாக இஸ்லாத்துடைய கடமைகள் 5. அந்த 5 கடமைகளை கொண்டும் அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை மன்னிப்பான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் காபிராக வாழ்ந்து அதிகமான காலங்கள், ஒரு 40 வருடம் அல்லது 50 வருடம் அல்ல அதற்கு மேற்பட்ட காலங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஏற்றுக்கொள்ளாமல், இஸ்லாம் மார்க்கத்துடைய பிரகாரம் வாழாமல், அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி காபிராக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலங்களில் அவனுக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறான், இஸ்லாத்தை பற்றி நல்ல எண்ணத்தை கொடுக்கிறான், இஸ்லாத்தை பற்றி நல்ல ஆர்வத்தை கொடுக்கிறான். இந்த மனிதன் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறான்.
அவனுடைய வயதை எடுத்துக்கொண்டால் 51 வயதை நாங்கள் வைத்துக் கொள்வோம். அருமையானவர்களே, அந்த 51வது வயதில் அவன் இஸ்லாத்துக்கு வருகிறான். அவன் இஸ்லாத்துக்கு எப்பொழுது வருகிறானோ, எப்பொழுது கலிமாவை சொல்கிறானோ, எப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனப்பூர்வமாக முழுமையாக ஏற்றுக்கொள்கிறானோ, அவன் 50 வருட காலமாக அவன் செய்த அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். தூய மனிதனை போன்று அவனை அல்லாஹ் தஆலா மாற்றுகிறான். அவன் விபச்சாரம் செய்தவனாக இருந்தாலும் சரி, மதுபானம் அருந்தக்கூடியவனாக இருந்தாலும் சரி, வட்டியில ஈடுபடக்கூடியவனாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துக்கு முரணாக பெரும் பெரும் பாவங்களிலே நிறைந்த அவனுடைய வாழ்க்கையை கழித்தவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையை பாவமான முறையிலே கழிந்ததாக இருந்தாலும் சரி, எப்பொழுது அவன் இஸ்லாத்துக்கு வருகிறானோ அவனுடைய அத்துணை பாவங்களையும் அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஈமானுடைய பலம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது கடமை தொழுகை. அல்லாஹ் சில மனிதரை தொழுகையை கொண்டு மன்னிக்கிறான், தொழுகையின் மூலமாக மன்னிக்கிறான். ஒரு மனிதன் பேணுதலாக அழகான முறையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுது வந்தால் அந்த தொழுகையை கொண்டு அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அதிலேயும் ஃபர்லான தொழுகை, நஃபிலான தொழுகை, சில முக்கியமான தொழுகைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். அந்த தொழுகையை ஒரு மனிதன் தொழுதால் அவனுடைய பாவங்கள் எந்த அளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். தொழுகையை கொண்டு சில மனிதனுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். அதிலே விசேஷமான ஒரு தொழுகை இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஸ்பீஹ் தொழுகையை பற்றி சொல்லி கொடுத்தார்கள். அந்த தொழுகையை பற்றி சொல்கின்ற பொழுது, யாரெல்லாம் இந்த தொழுகையை தொழுது வருகிறார்களோ அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றார்கள் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, அப்படி ஒரு மனிதனுக்கு தொழுகையை கொண்டு சில மனிதர்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். மூன்றாவது கடமை ஜகாத். ஒரு மனிதன் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியுள்ள ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி தூய எண்ணத்துடன் அழகான முறையிலே அந்த உரிய நேரத்துக்கு அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட அந்த 8 கூட்டங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் ரப்புக்காக வேண்டி தூய எண்ணத்துடன் சரியான முறையிலே கணக்கிட்டு அவருடைய ஜகாத்தை கொடுப்பாரே ஆனால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு மீது ரஹ்மத்து காட்டுகிறான், மக்ஃபிரத்தை கொடுக்கிறான், அவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். எந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் சரியான முறையிலே ஜகாத் கொடுக்காவிட்டால், ஜகாத் கொடுக்கிறார் சரியான முறையில கொடுக்கவில்லை என்று சொன்னால், அதற்குரிய நேரத்துக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால், 8 கூட்டங்களை இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது. அந்த 8 கூட்டத்தைக்கும் கொடுக்காமல் அதற்கு அப்பால் பட்டவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பாவமான முறையிலே அல்லாஹ் தஆலா பாவத்தை கொடுப்பான், அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பான், நோவினையை கொடுப்பான் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. ஆக ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் சரியான முறையில கொடுக்கக்கூடியவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அடுத்ததாக 4வது கடமை நோன்பு. அருமையானவர்களே, யாரெல்லாம் நோன்பு வைக்கிறார்களோ தூய எண்ணத்துடன் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோக்கக்கூடியவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். பரலான நோன்பு மாத்திரமல்ல, சுன்னத்தான நோன்புகளிலேயும் அல்லாஹ் தஆலா ஏராளமான மன்னிப்பை வைத்திருக்கிறான். ஒரு பாவம் 2 பாவம் கிடையாது, ஏராளமான பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். பரலான நோன்பை ஒரு மனிதன் நோட்பானே ஆனால் அவனுக்கு பலதரப்பட்ட அந்தஸ்துக்கள் பாக்கியங்களை கொடுப்பதோடு அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். அதனால் தான் விசேஷமாக மக்ஃபிரத்துக்குரிய 10 என்ற ஒரு பகுதியை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். பாவங்களை அதிகமாக மன்னிக்க கூடியவன் அல்லாஹ், பாவத்தை மன்னிப்பதை விரும்பக்கூடியவன் ரப்புல் ஆலமீனான் அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பின் மூலமாக சில மனிதர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான். அது ஃபர்லான நோன்பாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான நோன்பாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நோன்புக்கும் ஒவ்வொரு விதமான முறையில் அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கிறான். ஒரு சிறப்பான நோன்பு, ரமலானுக்கு அடுத்து நோன்பு நோட்பதில் சிறந்த மாதம் முஹர்ரம் மாதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மாதத்தில் வரக்கூடிய ஆஷுராவுடைய நோன்பு புனிதமான நோன்பு, சிறப்பான நோன்பு, பல சிறப்பம்சங்கள் பெற்ற ஒரு நோன்பாக அந்த நோன்பு மாறுகிறது. அப்படியாப்பட்ட அந்த நஃபீலான சுன்னத்தான நோன்பை ஒரு மனிதன் நோட்பானேயானால்
அந்த ஆஷுராவுடைய நோன்பை பற்றி பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்திலே அருமை சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அதனுடைய சிறப்பம்சங்களை கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆஷுராவுடைய நோன்பை யாரு நோட்பாரோ, அந்த நாளில் யாரு நோன்பு வைப்பாரோ, அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? யுகஃபிரு சனத்தல் மாலியா கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். அந்த மனிதனுடைய சென்ற வருடத்துடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். சென்ற வருடத்துக்குரிய பாவத்துக்கு கஃபாராவாக, அதற்கு பாவ பரிகாரமாக அது மாறுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்ப? போன வருஷத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். இந்த வருஷம் முஹர்ரம் மாதம் ஒரு மனிதன் நோன்பு நோற்றால் போன வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக நோன்பின் மூலமாக சில மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஐந்தாவது கடமை ஹஜ்ஜுல்லா, ஹஜ் செய்வது, பைத்துல்லாவை நோக்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி இறுதி கடமை ஹஜ் செய்வது. அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி பைத்துல்லாவை நாடி அல்லாஹ்வுக்காக தூய எண்ணத்துடன் யாரெல்லாம் அந்த இடத்துக்கு செல்கிறார்களோ அந்த இடத்துக்கு சென்று பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், அந்த இடத்துக்கு சென்று தூய எண்ணத்துடன் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் பாவங்கள் கலந்திடாத ஒரு ஹஜ்ஜாக, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜாக, வார்த்தைகளை தவறான வார்த்தைகள் பேசாமல், நாவை பேணி பாதுகாத்து, கண்களை பேணி பாதுகாத்து, ஒவ்வொரு உறுப்புகளையும் பேணி பாதுகாத்து தூய எண்ணத்துடன் ஒரு மனிதன் எந்த ஒரு பாவத்தின் பக்கமும் மீளாமல், எந்த பாவத்தையும் செய்யாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மனிதன் அந்த பைத்துல்லாவை நாடி சென்று ஹஜ்ஜை செய்து அவன் வீடு திரும்புகின்ற பொழுது அன்று பிறந்த பாலகனை போன்று வீடு திரும்புகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, உலகத்துக்கு ஒரு பிள்ளை பிறப்பதாக இருந்தால் அந்த பிள்ளை எந்த ஒரு பாவமும் அறியாமல், எந்த ஒரு பாவமும் செய்யாமல் தூய்மையான முறையிலே பிறக்கின்றது. அந்த பிள்ளை மீது எந்த ஒரு பாவமும் இருக்காது. எப்படி ஒரு பிள்ளை பாவம் இல்லாத நிலையில் தூய்மையான முறையிலே பிறக்கின்றதோ அதே போன்றுதான் ஒரு மனிதன் தூய எண்ணத்துடன் அந்த ஹஜ்ஜை முடித்து வருகின்ற பொழுது அன்று பிறந்த பாலகன் எப்படி தூய்மையான முறையில பிறக்கிறதோ அதே போன்று தூய்மையான முறையில் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அந்த மனிதன் வீடு திரும்புகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி 5 கடமைகள், இஸ்லாத்தில் சொல்லி தரப்பட்ட 5 கடமைகளை வைத்து அல்லாஹ் தஆலா சில மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறான். இன்னும் சில அமல்களின் மூலமாக, சில காரியங்களின் மூலமாக அல்லாஹ் சில மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அவன் செய்யக்கூடிய சில நல்ல பண்புகளின் மூலமாக, நல்ல காரியங்களின் மூலமாக அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற பொழுது, இன்னல் ஹஸனாத யுத்ஹிபுனு ஸய்யாத், இன்னல் ஹஸனாத யுத்ஹிபுனு ஸய்யாத், நிச்சயமாக நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள் அந்த மனிதன் செய்கின்ற, அந்த மனிதனுக்கு இருக்கின்ற தவறுகளை போக்கிவிடும், நீக்கிவிடும், இல்லாமலாக்கிவிடும் என்று அல்லாஹ் அருமறையாம் திருமறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறான். அவன் செய்கிற நல்ல பண்புகள், நல்ல காரியங்கள் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய விடயத்தில் அழகான முறையிலே நடக்கிறான், உதவியாக இருக்கிறான், அவனுக்கு உதவி உபகாரம் செய்கிறான் என்றால் அந்த மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். ஒரு மனிதன் 2 குடும்பத்துக்கு மத்தியில் பிரச்சனை இருக்கக்கூடிய வேளையில் அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிறான், நல்ல செயல், அவனுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். 2 நண்பர்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை கிடையாது, பிரச்சனையாக இருக்கிறது, அந்த 2 நண்பர்களையும் சேர்த்து விடுகிறான், அவனுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். இப்படி நல்ல காரியங்கள், இஸ்லாம் அறிமுகப்படுத்த தரப்பட்ட நல்ல விடயங்கள், நல்ல பேச்சுக்கள், நல்ல செயல்கள் ஒரு மனிதனிடத்தில் இருக்குமேயானால் அவனுடைய நல்ல விடயத்தின் மூலமாக அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதை அருமறையாம் திருமறையில் தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறான். ஆக எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல செயல்கள் அதிகரிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்புகிறது. அதன் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்துக் கொண்டிருக்கிறான் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஏராளமான விடயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் நடக்கின்ற விடயங்கள், அவன் செய்கின்ற பண்புகள், நல்ல காரியங்களின் மூலமாக
அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதை இஸ்லாம் தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அதிலே விசேஷமாக தாய் தகப்பனுடைய பெற்றோர்களுடைய விடயத்தில் ஒரு மனிதன் சரியான முறையிலே நடக்க வேண்டும். அவர்களுடைய ஹயாத்துடைய காலத்தில் அந்த பெற்றோர்களை பார்ப்பதன் மூலமாக, அந்த பெற்றோர்களுக்கு உதவி உபகாரம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் அவனுக்கு ரஹ்மத்துடைய வாசலை திறந்து கொடுக்கிறான். அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். அதே சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதனுடைய பெற்றோர்களில் இருவர் அல்லது இருவரில் ஒருவர் வஃபாத்தாகி மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், மண்ணறையிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை அப்படியே விட்டு விடாமல் அவர்களை நினைக்கக்கூடிய பிள்ளை, அவர்களை நினைத்து அவர்களுக்காக குர்ஆன் திலாவத்துகள், இஸ்திக்பார்கள், அவர்களுக்காக தான தர்மங்கள் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறான். அவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதை ஏராளமான ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அதிலே விசேஷமாக பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளன்று அல்லது வெள்ளிக்கிழமைக்கு மறுநாள் யாருடைய பெற்றோர்களுடைய இருவருடைய கபர் அல்லது இருவரில் ஒருவருடைய கபருக்கு எந்த பிள்ளை அந்த கபரடிக்கு செல்கிறார்களோ, சென்று அவர்களை சந்திக்கிறார்களோ, அவர்களுக்காக நன்மையான காரியங்களை செய்கிறார்களோ, அந்த பிள்ளையுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். எந்த பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களுடைய கபரடிக்கு சென்று அவர்களுக்காக கையேந்தி பிரார்த்தனை கேட்கக்கூடிய பிள்ளை, நல்ல விடயங்களை செய்து ஹதியா செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். குஃபிர லஹு வ குத்திப பாரனஹு கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரவாவுல் பைஹகி. பைஹகிலே வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பிள்ளையுடைய பாவம் மாத்திரமல்ல, அல்லாஹ் நன்றியுள்ள பிள்ளை என்று எழுதுகிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, அந்த அளவுக்கு பெற்றோர்களை எப்படி மறந்து விடாமல் அந்த நல்ல காரியத்தை செய்வது மூலமாக செய்யக்கூடிய பிள்ளைகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்படி சில விடயங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா சில மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பான். இன்னும் சில நல்ல அமல்கள் இருக்கிறது, ஏராளமான அமல்கள் இருக்கிறது. அதிலே விசேஷமாக ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய சதக்கா, தர்மம், அந்த தர்மத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு பாக்கியங்கள், அந்தஸ்துகள், சிறப்புகள், ரஹ்மத், பரக்கத் அத்துணை கொடுப்பதோடு நல்ல மௌத்தை அல்லாஹ் கொடுப்பான். எல்லா விதமான பாக்கியங்கள் கொடுப்பதோடு பாவங்களும் அவனுடைய மன்னிக்கப்படும். இப்படி நல்ல காரியங்கள் இருக்கிறது, நல்ல செயல்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்ல செயல்கள், நல்ல காரியங்களின் மூலமாக அவனுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னித்துக் கொண்டிருக்கிறான். அதிலே விசேஷமான ஒரு அமல் தான் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய பண்பு. ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதன் மூலமாக எந்த காலமும் எந்த நேரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தை ஏராளமாக சொல்ல சொல்ல அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை ஹதீஸ்கள் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள், யார் என் மீது ஒரு ஸலவாத்து சொல்கிறார்களோ அல்லாஹ் அந்த மனிதன் மீது 10 ஸலவாத்துகள் சொல்கிறான். அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதன் மீது அல்லாஹ் ரஹ்மத்துகளை வாரி வழங்குகிறான் என்று இமாம்களுடைய கருத்து. யாரு என் மீது ஒரு விடுத்தம் ஸலவாத்து சொல்கிறார்களோ அல்லாஹ் அந்த மனிதன் மீது 10 முறை ஸலவாத்து சொல்கிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் 10 விடுத்தம் ஸலவாத்து சொல்வது மாத்திரமல்ல, அந்த மனிதனுடைய 10 பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான், 10 தரஜாக்களை, அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்றார்கள் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக ஒரு மனிதன் சொல்லக்கூடிய ஸலவாத்தின் மூலமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இப்படி ஏராளமான பாவங்களை மன்னிக்கக்கூடிய வழிகளை படைச்ச ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் அதிகமாக அடியார்கள் மீது வைத்த பாசத்தின் காரணமாக, அடியார்கள் மீது வைத்த அன்பின் காரணமாக ஏராளமான வழிகளை திறந்து தந்திருக்கிறார். ஒரு மனிதன் எந்த வழியில் சென்றாலும் அவனுடைய பாவத்துக்காவணி மகஃபிரத் தந்திடத்திலே இருக்கிறது. எந்த அமலை எடுத்துக் கொண்டாலும் அவனுடைய பாவத்துக்காவணி மகஃபிரத் தந்திடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் மகஃபிரத்தை, பாவத்தை மன்னிப்பதற்கு விரும்பக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான். அதிகமான பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். அதிலே விசேஷமாக அமல்களின் மூலமாக, ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக இருந்தாலும் அதை விட சிறந்த அந்தஸ்து ஒரு மனிதன் பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற வேண்டும் என்று சொன்னால்,
ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகின்ற பொழுது அல்லாஹ் அந்த மனிதனுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் அருமறையான் திருமறையிலே சொல்கின்ற பொழுது இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததஹிரீன் ஸதகல்லாஹு மௌலானா அலியுல் அலீம். அல்லாஹ் அருமறையான் திருமறையிலே சொல்லி தருகிறான், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தௌபா கேட்கக்கூடியவர்கள், பாவத்துக்காக வேண்டி மன்றாடக்கூடியவர்கள், பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். சுத்தமாக இருக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக அருமறையான் திருமறையிலே அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். ஆக அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குட்பட்டவர்கள், தௌபா செய்யக்கூடியவர்கள், தன்னுடைய பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள், கண்ணீர் வடித்து மன்றாடக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா ஏனைய சமூகங்களை விட அதிகமான பாசத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அடியார்களில் மிகவும் இந்த சமூகத்துக்கு பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சமூகத்துக்கு அல்லாஹ் அதிகமான பாவ மன்னிப்பையும் அதிகமான இரக்கத்தையும் அன்பையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். சில சமூகங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அந்த சமூகங்களை எப்படி தெரியுமா? அவர்கள் செய்த ஒரு தவறு ஒரு தப்பை செய்து விட்டால், அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்று சொன்ன ஒரு விடயத்தை அந்த சமூகங்கள் செய்துவிட்டால் அவருடைய தௌபா ஒரு வருடத்துக்கு முன்னால் கேட்டால் தான் அல்லாஹ் கபூல் செய்வான். அவர்கள் கேட்கக்கூடிய தௌபா அவர் செய்த பாவத்துக்கும் அடுத்த வருடம் ஒரு வருடம் டிஃபரண்ட், ஒரு வருடம் வித்தியாசம், ஒரு வருடம் அதற்காக வேண்டி தௌபா செய்தால்தான் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பான். அல்லது அவருடைய மரணத்துக்கும் ஒரு வருடத்துக்கும் இடைப்பட்ட நேரம், அப்பொழுதுதான் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் அல்லாஹ் இந்த சமூகத்தின் மீது அதிகமான பாசம் வைத்ததின் காரணமாக ஒரு அடியான், இந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை சேர்ந்த ஒரு மனிதன், அவன் தவறிலே மூழ்கி இருந்து பாவத்தில் அதிகமாக பாவம் செய்யக்கூடிய மனிதன் தௌபாவின் பக்கம் மீளாமல் இருக்கிறான். அவனுடைய சக்கராத்துடைய நேரம், அவனுக்கு வாய் திறந்து பேச முடியாது. இந்த கட்டத்தில் அந்த மனிதன் அவன் செய்த தவறை நினைத்து மனதால் கண்ணீர் வடிப்பானே, ஆனால் மனதால் நினைத்து கண்களால் அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியுமே, ஆனால் மனம் முருகி அல்லாஹ்விடம் மனதால் தௌபா செய்தாலும் அவனுடைய உயிர் தொண்டை குழிக்கு வந்து விட்டது. அவனுடைய உயிர் தொண்டை குழிக்கு வந்து விட்டது. இன்னும் சற்று நேரத்தில் அவனுடைய உயிர் பிரிவதற்காக இருக்கிறது. இந்த நேரத்தில் அவனுடைய பாவத்தை நினைத்து மனதால் கவலையுடன் அல்லாஹ்விடம் தௌபா செய்வானேயானால் அந்த மனிதனுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றார்கள் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, எந்த அளவுக்கு இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த சமூகத்தின் மீது ஒரு மனிதனுடைய சக்கராத்துடைய வேலைகள் கூட அவன் செய்த பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்கிறான் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிம்பர் ஷரீஃபிலே ஏறுகின்ற பொழுது மூன்று பதுவாவுக்கு ஆமீன் சொன்னார்கள். சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கேட்ட அந்த 3 பதுவாக்களிலும் ஒன்று, யார் ரமலான் மாதத்தை அடைந்து அவருடைய பாவத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பு பெற்று அவர் தூய்மையான மனிதனாக மாறவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பதுவாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, எங்களுடைய பாவத்துக்காக வேண்டி அதிகம் மன்றாடக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த மாதத்தை நாங்கள் வீணடித்து விடாமல், நேரம் காலங்களை வீணடித்து விடாமல் எங்களுடைய பாவத்துக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும், மன்றாட வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது விசாலமானது, சொல்லி முடிக்க முடியாது. எப்படியாப்பட்ட பாவியை கூட அல்லாஹ் மன்னிப்பான். அவன் எப்படியாப்பட்டவனாக இருந்தாலும்
அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை தவிர எல்லா விதமான பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் அவனுக்கு மன்னிப்பு இருக்குமேயானால் நிச்சயமாக அவன் எப்படியாப்பட்ட பெரும் பாவியாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாமா ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய தப்சீர் ராசியில் ஒரு விடயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். நாளை கியாமத்து நாளையில் ஒரு அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்வானாம், நீ சுவர்க்கம் நுழைவாயாக என்று சொல்வான். அவன் எப்படியாப்பட்ட அடியான்? இந்த உலகத்தில் மதுபானம் அருந்தக்கூடிய பெரும் பெரும் பாவங்களை செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க மாற்றம் செய்யக்கூடிய ஒரு மனிதன். அவனுடைய மௌத்துக்கு பின்னால் முஸ்லிமாக மட்டும்தான், பேருக்கு முஸ்லிம், ஆனால் அவனிடத்தில் எந்த நல்ல பண்பும் கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு அடியான் அவனுடைய மௌத்துக்கு பின்னால் சுவர்க்கத்துக்கு நாளை கியாமத்து நாளையில் அல்லாஹ் நீ சுவர்க்கம் நுழைவாயா என்று சொல்வானாம். அந்த அடியான் பார்த்து அல்லாஹ்விடம் கேட்பானா, யா அல்லாஹ், நாம் உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் உனக்கு முழுக்க முழுக்க மாற்றம் செய்த மனிதன், உன்னுடைய பேச்சை மீறின மனிதன், நீ சொன்ன விடயத்துக்கெல்லாம் மாற்றமான முறையில் நடந்த மனிதன், ரப்பே, நான் சுவர்க்கம் நுழைவதற்கு என்ன தகுதி என்று கேட்பானாம். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்வானாம், ஒரு நாள் நீ உறக்கத்தில் இருக்கக்கூடிய வேளையில் உன்னுடைய வாயில் நல்ல வார்த்தைகள் வந்தது கிடையாது, உன்னுடைய செயல்கள் நல்ல செயலாக இருந்தது கிடையாது. ஆனால் உறக்கத்தில் நீ ஒரு தடவை ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கம் திரும்புகின்ற பொழுது சுபஹானல்லாஹ் ஒரு விடத்தம் நீ சொன்னாய், நீ சுபஹானல்லாஹ் ஒரு விடத்தம் சொன்னாய். அதை நான் புரிந்து கொண்டேன். அதன் மூலமாக அதே சபபாக காரணமாக வைத்து உன்னை நான் சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறேன், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்று படைச்ச ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து சொல்வான் என்று அழகான முறையிலே அல்லாமா ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தப்சீரு ராசியில இந்த விடயத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி வுது செய்து தூய எண்ணத்துடன் அந்த கலிமாவை சொல்லவில்லை, தெரிந்து சொல்லவில்லை, அவனுக்கு தெரியாமல் உறக்கத்தில் மயக்கத்தில் இருக்கக்கூடிய வேளையில் தவறுதலாக அந்த வார்த்தை அவனுடைய வாயிலே வந்து விட்டது. அல்லாஹ் அந்த வார்த்தையை வைத்து அதை சபபாக வைத்து அந்த மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து அந்த மனிதனுக்கு சுவர்க்கத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், எப்படியாப்பட்ட பாவியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு யாருக்கெல்லாம் கிடைக்குமோ நிச்சயமாக அது கிடைத்தே ஆகும். ஆகவே அல்லாஹ் இப்படியாப்பட்ட செயல்களின் மூலமாக மன்னிப்பதை விட அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். எங்களுடைய பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ்வுடைய அன்பின் காரணமாக எங்களுடைய பாவங்கள் மாத்திரமல்ல மன்னிக்கப்படும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், பரக்கத், எல்லா விதமான பாக்கியங்களையும் அல்லாஹ் தருவான். அந்த அடியார்கள் அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை கூறுவான். தெளிவான முறையில் சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ரமலானுடைய காலம் விசேஷமாக பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய காலம். எங்களுடைய பாவத்துக்காக நாங்கள் மன்றாட வேண்டும். எங்கள் உற்றார் உறவினர்கள் தெரிந்தவர்கள் யாரெல்லாம் கபருடைய வாழ்க்கையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவத்துக்காக வேண்டி மன்றாடுங்கள். அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும். ஏனைய முஸ்லிம்களுக்காக வேண்டும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு அதில் ஹைரை வைத்திருக்கிறான். பிறருக்காக நாங்கள் கேட்டால் எங்களுடைய ஹைரான எங்களுடைய சில விடயங்களை அல்லாஹ் தஆலா ஹைராக்கி தருவான் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த எஞ்சிய காலங்களை நாங்கள் வீணடித்து விடாமல் நல்ல அமல்கள் செய்வதன் மூலமாக, எங்களுடைய பாவத்துக்காக வேண்டி மன்றாடுவதன் மூலமாக, தௌபா செய்வதன் மூலமாக, நல்ல காரியங்கள் செய்வதன் மூலமாக இந்த காலங்களை கழித்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா என் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், கண்ணியமான மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் ரப்பே. அந்த மாதத்தினுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் உன்னுடைய நரக விடுதலையும் யாருக்கெல்லாம் நீ கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த கூட்டத்திலே எங்களை சேர்த்து தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய